ஹே ஆல், நம்ம இந்த வீடியோவில் சிசர்ஸை பற்றி பார்க்கலாம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிசர் வந்து இந்த கிளாத் கட்டிங் சிசர். இது வந்து கிளாத் கட்டிங் சிசர் ஆர் கிளாத் கட்டிங் ஷியர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில கிளாத்தில் என்ன ஆகும்னா இந்த சைடில் வந்து இருக்கிற நூல் எல்லாமே இந்த மாதிரி ரேவல் ஆகி வரும். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சைடில் விட்டுருக்க இப்போ 1.5 inches சீம்ஸ் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த 1.5 inches சீம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது 1 inch சீம்ஸாக மாறிடும். பிகாஸ் இந்த சைடில் இருக்க இந்த நூலால் என்ன ஆகும்னா இப்படி பிரிஞ்சு வரும். நீங்கள் தைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த 1/2 inch சீம்ஸ் வந்து இது பிரிஞ்சு வரதுலேயே போயிடும். இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சிசர் தான் வந்து ஜிக்ஸாக் சிசர். இது வந்து ஜிக்ஸாக் சிசர்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா பிங்கிங் ஷியர்னு சொல்லுவோம். இது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைடில் சீம்ஸ் விட்டுருக்க அந்த சைட்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சிசரை வச்சு இப்படி ஜிக்ஸாக்காக நம்ம கட் பண்ணிடுவோம். இப்படி நீங்கள் ஜிக்ஸாக்காக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நூலுமே உங்களுக்கு ரேவல் ஆகி வராது. நீங்கள் எந்த இடத்துல அந்த சீம்ஸ் விட்டுருக்கீங்களோ அந்த சீம்ஸ் வந்து உங்களுக்கு தைச்சு முடிக்கிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.